கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நாளை மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, நாளை கியாமத்துல எப்படியெல்லாம் கேள்வி கணக்குகள் நடக்கும் என்பது குறித்து பல்வேறு வசனங்களில் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான விஷயம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திடத்திலும் நாம் உங்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், நபிமார்களை கொடுத்தோம், ரசூல்மார்களை கொடுத்தோம், நீங்கள் ஏன் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் ஏன் கொள்ளவில்லை, நீங்கள் ஏன் நோன்பு வைக்கவில்லை என்று அவர்களுடைய கடமையான விஷயங்கள் குறித்தும் நபிமார்கள் குறித்தும் ரசூல்மார்கள் குறித்தும் வேதங்கள் குறித்தும் அல்லாஹ் நாளை கேள்வி கணக்கை கேட்பான் மறுமையில் மக்கள் மைதானத்தில் வை. அந்த நேரத்தில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சில மக்கள் ஈமான் கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சங்கடம் சொல்லுவார்கள், காரணம் சொல்லுவார்கள். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இந்த மாதிரியான நெருக்கடி இருந்தது, என்னால் பேச முடியவில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அது குறித்து பேசும் பொழுதுதான் நேற்று நாம் சொன்ன ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 60 வயதிற்கு குறைவான ஆயுளில் மரணித்தவர்கள் காரணம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொர்க்கம் செல்லுவதற்கோ அல்லது அவருடைய பாவங்கள் மன்னிப்பதற்கோ அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பார். யாருக்கு 60 வயதை கடந்து விட்டதோ அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் சொல்லுவதற்கான அவர்களுக்கான அந்த அவகாசம் முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லுவான். என்ன காரணம்? 60 என்பது ஒரு பரிபூரணமான ஒரு ஆயுள் நம்ம உம்மத்தை பொறுத்த வரைக்கும். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் 900 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 300 வருஷம் வாழ்ந்தாங்கிறது வேறு. ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் நம்மை பொறுத்தவரை பரிபூரணமான ஒரு ஆயுள் என்பது 60 தாண்டுகிற பொழுது வருகிறது. எனவே 60 கடந்துவிட்டால் இபாதத்துகளில் மிக துல்லியமான கவனம் உங்களுக்கு வேணும். என்ன காரணம்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் காரணம் சொல்ல முடியாது. இதே நேரத்துல இன்னும் ஒரு சில மக்கள் கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பார்க்கிற பொழுது பொய்யான செய்திகளை அல்லாஹ்விடத்திலேயே மறுமையிலேயே மற்ற மைதானத்திலேயே சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு வேதம் இருக்கிறது என்பதோ அல்லது அல்லாஹ் ஒருவன் என்பதோ, அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், நாம் மறுமையை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், வேதம் இருக்கிறது, ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், நல்லது கெட்டது ஹலால் ஹராம் இருக்கிறது என்கிற எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்வான் என்பதை பற்றி குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். சூரா அன்-நஹ்ல் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 89வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது யௌம நபஅஸு மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதன் அலைஹிம் மின் அன்ஃபுஸிஹிம், ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அவர்களிடத்திலிருந்தே ஒரு சாட்சியை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த சாட்சி யார்? அதுதான் நபிமார்கள். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சொல்கிற பொழுது உதாரணத்திற்கு பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் வெகு சொற்பமான நபர்கள். அவர்களுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நபியும் வரல, ரசூலும் வரல, அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு யாரும் சொல்லலை என்று சொன்ன பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்தேன், நுபுவத்தை கொடுத்தேன், நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்று கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நான் சொன்னேன் என்று சாட்சி சொல்லுவார்கள். அப்பொழுது மக்கள் என்ன செய்வார்கள்னா அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான், வஜித்னா பிக ஷஹீதன் அலா ஹாஉலா, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தின் மீது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்தை எடுத்து சொன்னார்கள் என்பதை சாட்சி சொல்லுவதற்காக கூடுதல் சாட்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுவார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அவர்கள் எடுத்து சொன்ன அந்த நுபுவத்தை பற்றியும் அவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்கள் என்பதை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சாட்சியாக கொண்டு வரப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு நுபுவத்தை எடுத்து சொன்னார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அந்த கூட்டத்தின் நபியும் வந்து சாட்சி சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து சாட்சி சொல்லுவார்கள். இது வசனம் 2 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று சூரா நிசாவுல சொல்லப்பட்டிருக்கிறது, சூரா நஹ்லிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபியிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒரு சில வசனங்களை ஓதுங்கள் என்று சொன்ன பொழுது
இந்த வசனம் அவர்களால் ஓதப்பட்டது. என்ன வசனம்னா, நாளை மறுமையில ஒவ்வொரு மக்களுக்கும் சாட்சியாக அமர்களிடத்திலிருந்தே அவர்களுக்கு எதிராக சாட்சியை கொண்டு வரப்படுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தல்லா சொல்லுவான், உங்களுடைய கூட்டத்தில் ஈமான் கொள்ளாத மக்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்கிற வசனம் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, போதும், இதற்கு மேல் ஓதாதீர்கள் என்று சொல்லுவார். அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன காரணம்? என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொள்ளாத மக்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்று ஹதீஸ்களில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் குறித்து எப்படி துல்லியமாக கணக்கு கேட்கப்படும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விதத்தில் நம்மிடத்திலிருந்து கேள்விகளை கேட்பான். அது என்ன என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌம நபஅஸு ஃபீ குல்லி உம்மத்தின் ஷஹீதன் அலைஹிம் மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லலாம். மின் அன்ஃபுஸிஹிம்னா அவர்களுடைய உடனே அவர்களுக்கு சாட்சி சொல்லும். 10 உறுப்புகளை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதனுடைய 2 கண்கள், 2 செவிப்புலன்கள், 2 கரங்கள், 2 கால்கள், ஒரு நாவு, ஒரு தோல். தோல்னா உடல் முழுக்க இருக்கக்கூடிய அவர்களுடைய சதை. இந்த 10 உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த நேரத்தில் அவர்களுடைய வாய்க்கு அல்லாஹ் கூட்டை போட்டு விடுவான். அவர்கள் சொந்தமாக பேச முடியாது. கரங்கள் சொல்லும், நான் என்னவெல்லாம் பாவம் செய்தேன், என்னவெல்லாம் நன்மை செய்தேன். கால்கள் சொல்லும், நான் செய்த பாவம் என்ன, நான் செய்த நன்மை என்ன. கண்கள், செவிகள், உடல் அமைப்புகள் அனைத்துமே அந்த மனிதனுக்கு எதிராகவும் அவனுக்கு ஆதரவாகவும் சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். வேடிக்கையாக ஒரு சில இமாம்கள் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு செய்தியை சொல்லுவார்கள். என்னன்னு சொன்னா, துன்யாவில் வாழுகிற பொழுது மனிதர்களில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, எப்பொழுதுமே பொய்யான செய்திகளை மட்டும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது மாதிரியான மக்கள் தான் நாளை மறுமையில என்ன சொல்லுவாங்கன்னா, நபி எனக்கு சொல்லல, ரசூல் எனக்கு சொல்லல, எனக்கு அல்லாஹ்னா யாருன்னே தெரியாது, நான் எப்படி சொல்ல முடியும்னு மறுமையில பேசுவாங்க. இமாம்கள் படிப்படியாக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் துன்யாவில போய் சதா சர்வகாலமும் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறான் வைக்கல, அவன் மரணித்ததற்கு பின்னால் அவனை கொண்டு போய் கபரில வைக்கப்படும். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள், அவனை எழுப்பி ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது, நபியுக்க, உன்னுடைய நபியார் என்று கேட்கிற பொழுது துன்யாவில பொய் பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதன் கபரில வைத்ததற்கு பின்னால் அந்த மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், இப்பதான் ஒரு 2 மலக்குமார்கள் வந்தார்கள், என்ற கேள்வி கேட்டார்கள், நான் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன், இப்ப நீங்க யாரும் புதுசா வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்களே சமயத்துல குழப்பமடைந்து அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், துன்யாவில் வாழுகிற பொழுது சதா சர்வ காலமும் பொய் பேசிக் கொண்டே இருந்தவன் 6 அடி கீழே வந்ததுக்கு அப்புறமும் அதே வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறான், வேதனையை கூட்டிக் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று படிப்பினைக்காக வேண்டி இமாம்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது துன்யாவில் இருக்கக்கூடிய அந்த அதே நடைமுறை என்பது கியாமத் வரைக்கும் அந்த மனிதனிடத்தில் தொடர்கிறது. எனவேதான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபிமார்களை சாட்சியாக கொண்டு வந்து நம்மிடத்தில் அந்த செய்தியை சொல்ல வருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக கொண்டு வருகிறான். எனவேதான் கபரில ரசூலுல்லாஹுடைய அந்த திருமுகம் கொண்டு வந்து காட்டப்பட்டுதான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்கப்படும், இவர் யார் என்பதா நம்ம மௌத்தாகணும். கபர்ல கொண்டு வைக்கப்படுது, ரசூலுல்லாஹுடைய உருவத்தை கொண்டு வந்து காட்டி இவர் யார் என்று கேட்கப்படும். சாலிஹான மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுவார்கள், இல்லாத மக்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஆக துன்யாவில் வாழ்கிற பொழுது நம்முடைய எல்லா அமல்களையும் நாம் மிக நேர்த்தியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்திலே அவை அனைத்துக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். சாட்சியோடு இறைவன் கொண்டு வந்த அதை விசாரிப்பான் என்கிற இந்த அழுத்தமான செய்தியை நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கேட்ட வைப்பிலிருந்து நல்லவற்றை சிந்தனையில் வைத்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.